வணக்கம் நண்பர்களே! ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. என்கேஜ்மெண்ட்ட வந்து நம்ம அபிக்கு வந்து ஃபிக்ஸ் ஆக்கி வச்சுக்கிட்டு, அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட் அப்படி இருக்க நேரம், நம்ம அபி வந்து மனோ கூட வந்து ஓடி போறாங்க. இத வந்து பாரதி பார்க்குறாங்க. "நீங்க இப்படி போறது தப்பு. நீங்க வந்து உங்க வீட்டுக்கு போ. உங்க அண்ணன் எல்லாம் உன்ன வந்து தேடுவாங்க." அப்படின்னு வந்து நம்ம அபிகிட்ட நம்ம பாரதி அட்வைஸ் சொல்லி பார்க்குறாங்க. "இல்ல நான் வந்து இந்த மனோவுக்காக எந்த முடிவும் நான் எடுப்பேன். இல்லாட்டா தவறான முடிவை எடுப்பேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, நான் வந்து உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பாரதி அபிக்கும் மனோவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இனி போவோம் வீட்டுக்கு அப்படின்னு வந்து நம்ம பாரதி சொல்ல, எங்க போனோம் அப்படின்னு வந்து கேட்க, உங்க அண்ணன் வீட்டுக்கு தான், சுதாகர் வீட்டுக்கு தான் அப்படின்னு வந்து நம்ம அபிகிட்ட சொல்றாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து அபி வந்து அடம் பிடிக்கிறாங்க. வேற எங்க போறது? அவங்கட்ட தான் போகணும் அப்படின்னு வந்து நம்ம பாரதி கூட்டிட்டு வராங்க. சுதாகர் வந்து எல்லாம் பாரதி உன்னோட வேலை தானா அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. கூடவே ஆதி என்னோட ஃப்ரெண்டு அவன் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அபியே வந்திருக்கான். நீ இந்த வேலை பாரதி பார்த்துட்டியே அப்படின்னு வந்து கேட்க நேரம், வேற என்ன பண்ண ஆதி? இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விரும்புறாங்க. சுதாகர் தான் அதெல்லாம் தடுத்து மனோவ அடி அடின்னு அடிச்சாரு. ஆனா ஒரு கட்டத்துல அபி வந்து மனோ கூட தான் வாழுவேன். இவனுக்காக எந்த முடிவும் நான் எடுப்பேன் அப்படின்னு வந்து வந்துட்டாப்புல. அப்போ எந்த தவறான முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சு இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் நம்ம ஆதி வந்து, "அப்படியா? ஓ! இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்களா?" அப்படின்னுலாம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் காதலுக்கு எதிரி இல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து சொல்றாங்கங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா, சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம அபி வந்து நாளைக்கு என்கேஜ்மெண்ட் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்தாச்சு. மாப்பிள்ளைக்கு அம்மா, அப்பா எல்லாருமே வந்தாச்சு. நம்ம ஆதியோட ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளை வந்து வீட்டிலேயே வந்து இருக்காங்க. அப்படி இருக்க நேரம் என்னால வந்து இந்த மனோவ வந்து மறக்கவே முடியாது. மனோ கூட தான் வாழுவேன். செத்தாலும் மனோ கூட தான் அப்படின்னு ஒரு முடிவ வந்து அபி எடுக்குறாங்க. இத வீட்லயே யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா அண்ணே மனோவ ஆள் விட்டு நான் லவ் பண்ணது தெரிஞ்சு அடி அடின்னு கத்திய வர வச்சு குத்த பார்த்துட்டாங்க. அவ்வளோ பெரிய இத செய்த அண்ணே வந்து கண்டிப்பா இந்த முடிவை ஏத்துக்கிட மாட்டாங்க. ஆனா என்னால மனோவ மறக்கவும் முடியாது, ஒண்ண முடியாது. அப்பனா நான் வந்து ஏதாவது தவறான முடிவ தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்க நேரம் எதுக்காகவும் நம்ம வந்து இப்போ அ மனோ கூட வந்து ஓடி போகலாமே, இந்த வீடே வேண்டாம் அப்படின்னு வந்து அபி வந்து நினைச்சுக்கிட்டு ஓடி போறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஆதி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசி சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நாங்க எல்லாம் அதான் குடும்பத்தோட வந்து எங்க அப்பா, அம்மா எல்லாத்தையும் வந்து வந்துட்டோம். நாளைக்கு வந்து செம்மையா வந்து ஃபங்ஷனை வைக்க போறோம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம மீனா வந்து அபிய காணோம், எங்க போனா அப்படின்னு வந்து நல்லாவே தேடி பார்க்குறாங்க. அபிய காணோங்க அப்படின்னு காணல அப்படின்னு ஒரு தகவல வந்து வீடு முழுவதும் வந்து பரவுது. இந்த சைடு பார்த்தா நம்ம கோயில்ல வந்து நம்ம அபிய கூட்டிட்டு போய் நம்ம பாரதி வந்து தாலிய கட்ட வைக்கிறாங்க. மனோவும் அபிக்கும் வந்து கல்யாணம் வந்து பண்ணி வச்சுட்டாங்க நம்ம பாரதி. பண்ணிக்கிட்டு, "சரி அபி, இனி வந்து எந்த தவறான முடிவ நீ எடுக்கண்டா. இனி வந்து மன கூட தாராளமா சேர்ந்து வாழலாம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா எங்க வீட்ல ஏத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், "சரி இனி இப்போ அடுத்ததா உங்க வீட்டுக்கு தான் போவோம். உங்க அன்னை சுதாகர் வீட்டுக்கு தான்." அப்படின்னு வந்து நம்ம அபிகிட்ட பாரதி வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் நம்ம அதிர்ச்சி ஆகி அபி மனோவ எல்லாம் ஏத்துக்கிட மாட்டாங்க. "சரிப்படாது அக்கா, நான் அங்க வரமாட்டேன்." அப்படின்னு வந்து மனோவும் சொல்றாப்புல. "வரமாட்டோம், அங்க போகண்டா." அப்படின்னு வந்து இருக்க நேரம், "இனி எங்கடா போவீங்க? அங்க தான் போய் ஆகணும். எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் தான். நாளைக்கு வந்து பொண்ணு இல்ல என்கேஜ்மெண்ட் இல்ல ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடியே இப்பவே எல்லாத்துக்கும் தெரியட்டும். வா போகலாம்." அப்படின்னு வந்து நம்ம பாரதி மனோவையும் அபியையும் கூட்டிக்கிட்டு வராங்க இங்க சுதாகர் வீட்டுக்கு. இங்க சுதாகர் வீட்ல பயங்கர ஷாக்கு. எல்லாரும் வந்து கூடிறாங்க. கூடின உடனே என்ன என் மனோ வந்து என் தங்கச்சி கழுத்துல நீ எப்படிடா தாலி கட்டுவ அப்படின்னு வந்து சுதாகர் வாங்கன்னு வந்து மனோவை அடிக்க வராரு. அந்த நேரத்துல தான் அபி சொல்றாங்க, "அண்ணே நீ வந்து என் மேல கை வை. என் கணவர் மேல அடிக்கக்கூடிய எந்த உரிமையும் உனக்கு கிடையாது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஓ, இவங்க 2 பேத்துக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சது இந்த பாரதி தானா?" அப்படின்னு வந்து, "இது பாரதி, இந்த வேலையை நீ பார்த்துட்டால உன்னை விட போறதில்ல." அப்படின்னு வந்து நம்ம சுதாகரன் வந்து சொல்றாங்க.
சொல்றாங்க. நம்ம ஆதிக்கும் பயங்கர கோவம் வருது. என் ஃப்ரெண்டு அபிய வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்காக வந்திருக்கான். அவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில பாரதி என்ன வேலை நீ பார்த்துட்ட? அப்படின்னு வந்து கோவப்படுறாரு. அந்த நேரம் தான் சொல்றாங்க, நான் ஒன்னும் இந்த வேலைய ஒன்னும் பார்க்கல. அபி வந்து பயங்கரமா மனோவ லவ் பண்ணா. மனோ இல்லாட்டா நான் உயிர விட்டுருவேன் அப்படின்னு வந்து தப்பான முடிவை எடுக்க அபி வந்து போனா. அப்படி இருக்க நேரம் அவ உயிர வந்து காப்பாத்தணும் இல்லையா? அதுக்காக தான் அவங்க 2 பேத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. ஏற்கனவே வீட்ல சுதாகருக்கெல்லாம் தெரிஞ்சு மனோவ அடி அடின்னு அடிச்சு அவர் உயிர் போற அளவு கத்திய வச்சு வர குத்த போயிட்டாங்க. அப்படியெல்லாம் போன பிறவும் இந்த அபி வந்து மனோவ மறக்க முடியாம தான் அவ கடைசி நேரத்துல ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்க நேரம் தான் இவங்க 2 பேத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் சொன்னது செய்தது தப்பா அப்படின்னு வந்து கேட்காங்க. இதை கேட்டதும் நம்ம ஆதிக்கு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. இல்ல பாரதி, நான் காதலுக்கு எதிரி கிடையாது. ஆனா எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இந்த வேலையை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே. எதுக்காக நீ அவசரப்பட்டு இப்போ வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்ட அப்படின்னு வந்து கேட்குறேன். எனக்கு வேற முடிவு தெரியல. ஏம்னா அப்படி தப்பான முடிவை எடுக்க போறா அப்படி இருக்க நேரம் அவங்கள நான் வந்து சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் இங்க அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டது ஏன் தப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் பயங்கரமா வந்து நம்ம ஆதியை யோசிக்கிறாங்க. இல்ல பாரதி முடிவெடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம மாப்பிள்ளை நம்ம ஆதியோட ஃப்ரெண்டு என்னடா இப்படி ஆச்சு அபி, நீ வந்து என்ன உன்னை பார்க்க நேரமே என் மனசுல மனோ தான் இருக்கான் அப்படின்னு வந்து முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்போ பாரு எங்க அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சந்தோஷமா இருக்க நேரத்துல இப்படி ஒரு புயலை வீசிட்டிய அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆதி, நீ எனக்கு இங்கே இடம் இல்லடா நான் போறேன் அப்படின்னு வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து போயிடறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம சுதாகர், மித்ரா இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான கோவம் வருது. இந்த மனோவை நம்ம வேண்டாம் வேண்டாம் நீ வெறுத்தாலும் ஒரு வேலைக்காரன் அவனை பிடிச்சி வந்து கல்யாணம் பண்ண அளவுக்கு இந்த அபி போயிட்டா. நம்ம சொல்லதெல்லாம் வந்து கேட்கல. இனி இந்த வீட்டில் இவளுக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுதாகர் வந்து ஒரு போடு போடுறாங்க. அபி, இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. நீ மனோவை கல்யாணம் பண்ணாலா மனோ கூட போயிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விரட்டி விட்றாங்க. நான் இதை தானே எதிர்பார்த்தேன். நீ வந்து உன் கூட நான் இருக்க விரும்பலை. எனக்கு இப்போ என் கணவர் மனோ கூட தான் நான் வாழ விரும்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அபி வந்து மனோ கூட வந்து வாழ போயிடறாங்க. இந்த சைடு வந்து மித்ரா வந்து நம்ம சுதாகர்கிட்ட ஏற்றி விடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பாரதி தானே. பாரதி இருந்து அவிய தம்பிக்கு வந்து நம்ம அபியை வந்து சொத்தை எல்லாம் ஆட்டி போட்டுட்டு போகிறதுக்காண்டி வந்து கல்யாணம் பண்ணிட்டா. எல்லாமே நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இந்த பாரதி தான். பாரதியை விடக்கூடாதுன்னே அவள் இருக்கிறதுனால தான் இந்த அபி வந்து இந்த பாரதி வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மனோவுக்கு அபியை அப்படின்னு வந்து பயங்கரமாக சாடுன்னு சாடுறாங்க. நம்ம ஆதி வந்து யோசிக்கிறாங்க. பாரதி எடுத்த முடிவும் கரெக்டு தான். ஏன்னா அவள் தப்பான முடிவு அபி எடுக்கிறத விட அந்த மன கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு வந்து நம்ம ஆதிக்கு மனசுலையும் வந்து என்ன